ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இது ரொம்ப ஈஸி. சும்மா வாயில் நான் சொல்லிடுறேன், ஓகேப்பா. நம்ம இதுலேருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த பாடம் முழுக்கவே சம் தான், ஓகேவா. ப்ராப்ளம் எப்படி நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஓகே, தீரம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஃபார்முலா என்ன? எம் இன்டு வி. அதாவது ஒரு பொருள் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன போதும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாமல் இருக்கும்போதும் சரி, அதோட இந்த எம் இன்டு வி வந்து சேமாக தான் இருக்கும். பிஃபோர் எம் இன்டு வி தான் இருக்கும், ஆஃப்டர் எம் இன்டு வி தான் இருக்கும். ஸோ இதுதான் இங்கே கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இந்த கன்சர்வேஷன் அப்படிங்கிறது மீனிங் எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னாடி அதே மாதிரி தான் இருக்குது, பின்னாடியும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதை மொமெண்டம் வச்சு சொல்கிறாங்க. அதுக்கு நீ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா முக்கியமானது தான். இந்த இடத்துல டோட்டல் ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த ஐசோலேட்டட் சிஸ்டம் ஈக்குவல்ஸ் இன் இட்ஸ் இனிஷியல் மொமெண்டம் தான் பிவி டேஸ் ஈக்குவல் டு பிஏ ப்ளஸ் பிபி. ஸோ ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஈக்குலிபிரியம் ஆஃப் பார்ட்டிக்கல். ஈக்குலிபிரியம்னு என்ன? சமம், அது ஈக்குவல், ஓகேவா. ஸோ ஈக்குலிபிரியம் மீனிங் தான் வந்து பாருங்கள். ஈக்குலிபிரியம் ஆஃப் த பார்ட்டிக்கல் இன் மெக்கானிக்ஸ் ரெஃபர்ஸ் டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் இந்த மெக்கானிக்ஸ் பாடத்தில் ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எ சிச்சுவேஷன் வென் த நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் தி பார்ட்டிகல் இஸ் 0. ஒரு பார்ட்டிகல் இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்டிகல் மேலே ஆக்ட் ஆகிற நார்மல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ் எல்லாமே நெட் ஃபோர்ஸ் 0ன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பாடி வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ அதுதான் மீனிங் வந்து ஈக்குலிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல். அடுத்து சொல்லியிருக்காங்க, அக்கார்டிங் டு தி ஃபர்ஸ்ட் லா திஸ் மீன்ஸ் தட். ஃபர்ஸ்ட் லா படி இது என்ன மீனிங் அப்படின்னா, இந்த பார்ட்டிகல் இஸ் எதர் ரெஸ்ட் அல்லது இன் யூனிஃபார்ம் மோஷன். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் லா படிச்சிருப்போம் ஏற்கனவே, அதில் இது எதுவும் சொல்லியிருப்பாங்க. ஒரு பாடி, அதாவது இந்த ஈக்குலிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல்லையும் என்ன நெட் ஃபோர்ஸ் 0ன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லா படி அதே தான். பாடி ஒன்று ரெஸ்ட்டாக இருக்கும், எதர் ரெஸ்ட் அல்லது யூனிஃபார்ம் மோஷன் அப்படி இருக்கும்போது மட்டும் தான் நெட் ஃபோர்ஸ் வந்து 0. ஸோ அது வந்து இங்கே செட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் லா படி, ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈக்குலிபிரியம் தான் F1 F2 F3 is equal to 0. If two forces F1 F2 act on particle, equilibrium records F1 minus F2. இது தேர்ல அப்படி போட்டிருக்காங்க. ஓகே, எனக்கு ஈக்குலிபிரியம் அதான் ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், ப்ளஸ் 0 வரும், ஓகேவா. ஈக்குவல் டு 0 அதான் இப்போ பண்ணியிருப்பாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து இந்த டயக்ராம் வந்து நம்ம இது படிச்சிட்டோம்ல, செகண்டு தேர்டு யூனிட் நினைக்கிறேன், பேரலோகிராம் அடிஷன் அப்படிங்கிறது. ஸோ F1 F2 அடிஷன் பண்ணால் இங்கே ஒரு ரிசல்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இது வந்து பேரலோகிராம்லாம், இது வந்து ட்ரையாங்கிள் மெத்தடு. ஓகே, அதுபடி கரெக்டாக ஈக்குலிபிரியம் ஃபார்முலா கொண்டு வந்துருங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமயம் நான் அந்த ப்ரீவியஸ் சமயம் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போட்டேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இருக்குது காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.